ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் வாழ்க்கை இவ்வளவு போராட்டமா இருக்கே, எப்பொழுதுதான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போகும்? நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எப்போது எனக்கு கிடைக்கும்? நான் வாழ்க்கையில எப்போது வெற்றி பெறுவேன் என்று தானே காத்திருந்தாய்? இதை உன் போராட்டத்தையும் கஷ்டகாலத்தையும் முடிச்சு வச்சு உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்கான உனக்கான நேரம் நிச்சயமாக வரும். அதுவரையிலும் கொஞ்சம் காத்திருன்னு நான் சொன்னதை நம்பி இத்தனை நாட்களாக பொறுமையோடு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, இதோ உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா முடிவுகளையும் தரப்போறேன். உன் வாழ்க்கையில இத்தனை நாள் நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டியோ அதை பொறுத்துதான் நீ இப்போது உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் தருவதற்காக உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. வாழ்க்கையை வாழ்வதென்பதும் சுலபம்தான். ஆனா அப்படி சந்தோஷமா நீ எதையும் யோசிக்காம வாழணும்னா கண்டதையும் யோசிச்சு கவலைப்படக்கூடாது என் செல்லமே. எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத வரைக்கும் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகு. யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் உனக்குள் வேண்டாம் என் செல்லமே. உன்கிட்ட பேசாதவங்களை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு உன்னிடம் பேசுபவர்களிடம் நீ எப்போதும் சந்தோஷமாக பேசி பழகு. அதுதான் தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும். உன்னை வேணான்னு விட்டுட்டு போறவங்களையும் உன் கூட பேசுறதுக்கே மறந்துட்டு போனவங்களையும் நினைச்சு யோசிக்கிறதுக்கு பதிலா உன்னை தேடி வந்து பேசுபவர்களையும் உனக்கு மரியாதை கொடுத்து பேசுபவர்களையும் நீ மதிக்க பழகு. மீன் கூட தூண்டில்ல மாட்டாம இருந்தாதான் உயிர் தப்பும். அதுக்கு அதை வாயை முடிக்கிட்டு இருக்கணும் தானே. சின்ன உணவுக்கு ஆசைப்பட்டு தூண்டில மாட்டிக்கிச்சுன்னா வாயை திறந்து வந்து மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அது உயிருக்கே ஆபத்தாக இருப்பது போல்தான். நீயும் அவசரப்பட்டு தேவையில்லாமல் எந்த வார்த்தைகளையும் விட்டுவிட்டு அப்புறமாக வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாமேன்னு செல்லமே. அமைதியா கடல் இருந்துச்சுன்னா அது ஆழம் இல்லாதது போல சாதாரண குளம் போலதான் தெரியும். ஆனா மனிதன் பொறுமையாக இருந்தான்னா அவன் மிகவும் அனுபவங்களோடு ஆழமான கடல் போல இருக்கிறான் என அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, நீயும் இப்போது பக்குவப்பட்டு அனுபவப்பட்டு எவ்வளவோ கஷ்டங்களையும் பார்த்துட்ட. இனிமேலாவது பொறுமையா அன்பா இருக்க பழகு. கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழுக வேண்டிய இடத்திலும் புன்னகையோடு கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம். நீயும் எந்த சூழ்நிலையிலும் எங்க என்ன யார் எதை செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதை பெருசா பொருட்படுத்தாம சிரிச்சுக்கிட்டே அவங்களை கடந்து போகக்கூடிய ஆளாக இரு. உன் மகிழ்ச்சிக்காக மகிழ்பவர்களையும் உன்னுடைய சோகத்திற்காக வருத்தப்படுபவர்களையும் எப்போதும் கவனித்துப்பார் என் செல்லமே. அவங்களுக்கு உன்னுடைய இதயத்தில் சிறப்பான இடத்தை கொடுக்க நீ யோசிக்கவே வேணாம். ஏன்னா உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவங்களும் அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. உனக்கு ஒரு சந்தோஷம் நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதற்காக அவர்களும் சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இப்போது மிகவும் அரிதான ஆட்களாக ஆயிட்டாங்க. அப்படி அதையும் தாண்டி உனக்கான நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்களும் உனக்காக மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய மனதை வருத்தப்படக்கூடிய மனிதர்களும் இருந்தா அவர்களை எப்போதும் உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ. விளக்குக்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த விளக்கை எங்க வைக்கணுங்கிறதை நீதானே தீர்மானிக்கணும். வெளிச்சம் தரக்கூடிய விளக்காக உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருவதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராயிட்டேன். அதனால நீ எப்போதும் நல்ல செயல்களை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தயாரான ஆளாக இருந்துவிடு. இந்த உலகத்துல எனக்குன்னு யார் இருக்காங்கன்னு யோசிப்பதை காட்டிலும் உன்னை நம்பி யார் இருக்காங்க, யாருக்கெல்லாம் நீ கடமையை செய்ய வேண்டியிருக்குன்னு யோசிச்சு பார்த்தீனா அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறும். உன்னிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் உன்னை பத்தி அடுத்தவங்க கிட்ட நிறைய பேச தொடங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ உன்னை பிடிக்காமல் போய்தானே உன்கிட்ட பேசுறத குறைச்சாங்க. அதனால உன்கிட்ட பேச முடியாததையும் சேர்த்து பல மடங்காக உன்னை பத்தி அடுத்தவங்க கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படி யார் உன்னை பற்றி எதை சொன்னாலும் அதை நீ பெருசா எடுத்துக்க வேணாம் என் செல்லமே. உன் கடந்த காலத்துல நடந்த கசப்பான நினைவுகளை எல்லாம் மறக்க முயற்சி செய். இனி வரும் காலத்துல உனக்கான எல்லா விஷயங்களும் சந்தோஷமானதா வசந்தம் நிறைந்ததாக இருக்கும்படி நான் பாத்துக்கிறேன். அடுத்தவை என்ன நினைப்பான்னு யோசிச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் உன்னை பத்தி என்ன நினைச்சா என்ன? அவங்க எதையாவது நினைக்கிறதுனால உன் வாழ்க்கையில எதுவாவது மாறி போக போகுதா? நிச்சயமாக இல்லை. அதனால உன் மனசுல இருக்கிற காயங்களையும் மன வருத்தத்தையும் பாரத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் எல்லாத்தையும் சரி செய்வேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைய அடுத்தவர் வாழ்க்கையோடு எப்போதும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணம் மாறுபட்டதாக இங்க இருக்கு. உன் வாழ்க்கையில நீ என்ன நடக்கணும்னு நினைச்சியோ அதை நடத்தி தருவதற்கு
இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன் தானே. இனி உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா போராட்டங்களும் கஷ்டங்களும் முடிஞ்சு போய் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறத்தான் போகிறாய். எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது நிச்சயமா நடக்கும். எது உன்னிடம் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டியோ அதுவும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. தேவையற்ற விஷயங்களை சிந்தனை செய்வதை முதல்ல நிறுத்திடு. ஏன்னா உன் மனசுல இருக்க எல்லா கேள்விகளுக்கும் இங்க விடை கிடைக்காது. அப்படி இருக்கும்போது எது நல்லதோ எதை செய்யணுமோ அதை பத்தி யோசனை செய்யணுமே தவிர எது நடந்து முடிஞ்சதோ எதை கடந்து வந்துட்டியோ அதை பத்தி யோசனை செய்ய வேண்டாம். இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவரவர்கள் பிரச்சனையை அவரவர்கள் மட்டும்தான் தீர்த்து கொள்ள முடியும். நீயும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்வு காண முயற்சி செய். எப்போதும் புன்னகை பூத்த முகமாக நீ இருந்தால் கஷ்டங்கள் எல்லாம் வந்த வழியிலேயே ஒரு கட்டத்துக்கு மேல திரும்பி போயிடும் என் செல்லமே. யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவாங்கன்றத காலம் முடிவு செய்வது கிடையாது. அவரவர்களின் நடத்தையும் வார்த்தைகளும் மட்டும்தான் இதையெல்லாம் முடிவு செய்து. நீ எப்படி நடந்துக்கிற, உன்னுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தானே உன்னை சுற்றியும் நல்ல மனிதர்கள் பல பேர் வந்து பழகுறாங்க. இந்த உலகத்துல காலமும் நிலையானது கிடையாது, காயங்களும் நிலையானது கிடையாது. உன்னுடைய கஷ்ட காலம் இப்போது வசந்த காலமாக மாறதான் போகுது. உன்னுடைய மனக்காயங்களும் மன வருத்தங்களும் இப்போது மனதிற்கு நிறைவாக மாறும்படி சந்தோஷத்தை நான் அள்ளித்தருவேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. ஏதாவது ஒரு பொருள் அருகில் இருக்கும்போது அதன் அருமை உனக்கு அவ்வளவு சீக்கிரம் புரிவதில்லை. ஆனா அது உன்னை விட்டு போயிடுச்சுன்னா அதன் அருமை புரிந்து நீ மன வருத்தம் அடைகிறாய், வேதனை அடைகிறாய் தானே. இனிமேலாவது எதுவுமே உன் கைகள்ல இருக்கும் போதே அதை பத்திரமாக போற்றி பாதுகாக்க முயற்சி செய். உனக்கு நெருங்கியவர்களும் உன் கூடவே இருந்த நல்ல உறவுகளும் நட்புகளுமே உன்னை அவமானப்படுத்துறாங்களே நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலா அவங்க கண்ணு முன்னால நான் வாழ்ந்து காட்டுவேன்ற வெறிய உன் மனசுல அதிகமாக்கிக்கோ. இன்னும் நேரம் இருக்கிறது என்ற மிதப்பான அலட்சியம்தான் உன்னுடைய பிரச்சனைகளை பெரிதாக்குது. அதனால ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு திட்டம் போட்டினா அதை உடனே செஞ்சிடணுமே தவிர அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலாம்னு எந்த விஷயத்தையும் எந்த வேலையையும் தள்ளி வைக்க வேண்டாம். நீ யோசிச்சதை உடனே செஞ்சு முடிச்சிரு. உன்னை பாராட்டிய விஷயங்களை விட உன்னை அவமானப்படுத்திய மனிதர்கள் தான் ஒரு வகையில உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு காரணமா இருந்திருக்காங்க. ஏன்னா யாராவது உன்னை பாராட்டினாங்கன்னா நீ சந்தோஷப்படுவ. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அதை பத்தி யோசிப்ப, மறந்து போயிருவ. ஆனா யாராவது உன்னை அவமானப்படுத்தினா அந்த காயம் உன் மனதை விட்டு ஆறாது தானே. அவங்க எப்படி நம்மளை பார்த்து இப்படி சொன்னாங்க, அவங்க எப்படி நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு யோசிச்சு இதற்கு மாற்றாக அவர்களே பாராட்டும்படி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு உன் மனசுல ஒரு வைராகியம் வருது தானே. இப்போ தெரிஞ்சுக்கோ, அடுத்தவன் உன்னை கேலி பேசினாலும் கிண்டல் பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் வாழ்க்கையில நல்லதைத்தான் நடத்தி தரும். நீயும் வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என. உன்னை குறை சொல்றவங்க எல்லாருமே பெரிய அறிவாளி நினைச்சுக்காத. இங்க அடுத்தவனை குறை சொல்பவர்கள் எல்லாம் அரை முட்டாள்களாகத்தான் இருக்காங்க. ஏன்னா நல்லவங்களும் அறிவாளிகளும் ஒருபோதும் அடுத்தவனை குறை சொல்ல மாட்டாங்க. ஏதாவது தவறே நடந்தாலும் கூட அதுக்கு தான் தான் காரணம்ன்ற மாதிரி தாமேலேயே பழிய போட்டு தவறை திருத்திக் கொள்வார்களே தவிர அடுத்தவரை குறை சொல்லும் யாரும் நிச்சயமாக அறிவாளிகளோ நல்லவர்களோ கிடையாது. உன்னை சுத்தி இருக்கக்கூடிய முட்டாள்களை திருத்த முயற்சி செய்யாதே. ஏன்னா அவங்க ஏற்கனவே தான் தான் அறிவாளின்னு திமிர்ல இருக்கிறாங்க.